இடம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க. திருப்பரங்குன்றம், அதாவது தமிழ்நாடு அரசியல் தளத்துல கடந்த சில மாதங்களாக எப்பொழுதுமே ஒரு ஹாட் டாபிக்காக இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம். அது என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு நமக்கு தெரியும். கோர்ட்ல உத்தரவு வந்தது, அதை எதிர்த்து திமுக அரசாங்கம் பண்ணது, அதுக்கப்புறம் மீண்டும் மீண்டும் அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஈகோ ப்ராப்ளமா மாறி, அதுக்கப்புறம் இவங்க போய் மன்னிப்பு கேட்டதுன்னு பல விஷயங்கள் நம்ம பார்த்தோம். அப்படி சென்சிட்டிவான இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு நரேந்திர மோடி அவர்கள் போயிருக்காங்க. இப்ப இந்த நேரத்துல அவர் போக வேண்டிய காரணம் என்ன? இதுக்கு முன்னாடி அரசியல் இருக்குதா? அப்படிங்கிற எல்லாத்தையுமே, இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கால்குலேஷன் என்ன? வோட் பேங்க்ல என்ன கால்குலேஷன் வச்சிருக்காங்க என்டிஏ அப்படிங்கிறத பத்தி எல்லாமே நம்ம பேச போறோம். அது போக என்டிஏவில் யாருக்கு எத்தனை தொகுதிகள் அப்படிங்கிற பேச்சு இங்கேயும் ஆரம்பிச்சிருக்குது. என்ன சொல்றாங்க அப்படின்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் பிரதர். வணக்கம். மோடி அவர்களுடைய வருகை எப்படி பாக்குறீங்க முதல்ல? ஐ திங்க் இது 2வது வருகை நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி பிப்ரவரி வந்திருந்தாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கூட்டணி கட்சி தலைவர்களாக அப்போ வந்திருந்த அன்புமணி ராமதாஸ் மற்றும் டிடிவி தினகரன் இவங்கெல்லாம் மேடை ஏறினாங்க. இன்னைக்கு அதே மாதிரி கூடுதலாக வந்திருக்கக்கூடிய கூட்டணி தலைவர்கள் இவங்க எல்லாருமே மேடை ஏறியிருக்காங்க. அது முன்னாடி பார்த்தீங்கன்னா, வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நிகழ்வும் நடந்தது. திருப்பரங்குன்றம் கோவிலுக்கு மோடி அவர்கள் வருகை தந்து அங்கே தீபம் ஏற்றி வழிபட்டார் அப்படின்றது. அந்த தீபம் ஏற்றி வழிபடுவது அப்படின்றது வந்து முக்கியமான ஒரு செயலாக அது பார்க்கப்படுது. ஏன்னா, இந்த திருப்பரங்குன்றத்தை பொறுத்த வரைக்கும் திமுக அதில் செய்த அந்த அசிங்கமான, கேவலமான, அருவருக்கத்தக்க அரசியல் இருக்கு பாருங்க. அதாவது ஒரு மதம் சார்ந்த ஒரு நம்பிக்கையை வந்து கொச்சைப்படுத்தும் விதமாக நடந்து கொண்டதோடு மட்டுமல்லாமல், 2 மதங்களுக்கு இடையே பிரச்சனையே இல்லாத பொழுதும் பிரச்சனை இருப்பது போன்ற ஒரு சூழலை ஏற்படுத்துவதற்கு வழிவகுத்தது அப்படின்னு சொல்லலாம். இதை செய்தது திமுக அப்படின்றத நம்ம எல்லாருமே பார்த்தோம். இது ரொம்ப ஒரு சென்சிட்டிவான ஒரு சப்ஜெக்ட், சென்சிட்டிவாக அணுகியிருக்கப்பட வேண்டிய ஒரு சப்ஜெக்ட். எல்லா தரப்பு மக்களையும் வந்து நீங்கள் வந்து ஒன்றா எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு பொறுப்பு இருக்கின்ற ஒரு அரசாங்கம் அந்த பொறுப்பை தட்டி கழித்ததோடு அல்லாமல் அதில் ஒரு கேவலமான அரசியல் செய்தது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். சரியா? அப்போ அவர் வந்து அந்த திருப்பரங்குன்றத்தில் அந்த தீபம் ஏற்றி வழிபட்டது அப்படின்றத ஒரு முக்கியமான நிகழ்வாக தான் நம்ம பார்க்கணும். இது ஒரு மெசேஜ் தட் நாம் வந்து விழித்து இதை செய்த இந்த திமுக அரசாங்கம் இதை வந்து வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும் அப்படின்றதுக்கான ஒரு மெசேஜாக தான் நான் பார்க்குறேன். அதை வந்து சொல்லாம செயல் மூலமா அந்த ஒரு மெசேஜ் அவர் சொல்லியிருக்காரு. ஓகே. மேடையிலையும் அவர் அதை பேசியிருக்காரு. மேடையில வந்து அந்த பூர்ணச்சந்திரன் அப்படின்ற அந்த இளைஞன் வந்து தன் உயிரை மாய்த்து கொண்டார் அப்படின்றத வந்து குறிப்பிட்டு அவர் குடும்பத்தினரும் சந்திச்சிருக்காரு. அந்த அவங்களோட ஒய்ஃபு ப்ளஸ் அவங்களுடைய 2 குழந்தைகளையும் சந்திச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இதை வந்து திமுக எவ்வளோ கேவலமாக அரசியல் செய்தது. ஓகே. அப்போ நியாயம் இல்லாமல் நடந்து கொண்ட இந்த திமுகவுக்கு மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள். கண்டிப்பாக என் அப்பன் இதற்கு முருகன் இதற்கு சாட்சியாக இருப்பான் என்று அவர் சொல்லியிருக்காரு. இது ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட் இது. அதை வந்து அவர் மேற்கொள்கிறார். அது மட்டுமல்லாமல் இந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எதிர்த்தரப்பில் என்னென்ன சலசலப்புகள் நடந்து கொண்டிருக்கிறது, ஒவ்வொரு நாளும் என்ன சலசலப்புகள் நடந்து கொண்டிருக்கிறதுன்றதை நம்ம பார்க்குறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது எண்ணிக்கை அளவில் வரவங்களை எல்லாம் வாட்டர் கேன் போட வந்தோடனே தூக்கி உள்ளே வந்து வச்சுக்கிறது அது கிடையாது. நீங்கள் வந்து அந்த கூட்டணிக்கு யார் யார் தேவை, அவர்களுடைய பங்கு என்னவாக இருக்கும், குவான்டிட்டி வெர்சஸ் குவாலிட்டி. ஆமாம், அவர்களுடைய பங்கு என்னவாக இருக்க போகிறது அப்படின்றது ரோல் செட் அவுட் பண்ணி கொண்டு போகிறது இருக்கு இல்லையா. இதுதான் வந்து இந்த கூட்டணியோட ஸ்பெஷாலிட்டியாக நான் பார்க்குறேன். இப்போ அதிமுக 2021 அப்படின்றத அளவுகோலாக எடுக்குது. ஏன்னா சட்டமன்ற பொதுத் தேர்தல் என்றால் மக்கள் ஒரு விதமாகும், நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் என்றால் இன்னொரு விதமாகவும் அவங்க வந்து வாக்குகளை செலுத்துகிறார்கள் அப்படின்னும் பொழுது, இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பிரிந்து இருந்த அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படின்றதுல வந்து இப்போ பாஜகவும் அன்புமணி ராமதாஸும் டிடிவி தினகரனும் இவங்க எல்லாரும் வந்து ஒன்றா சேர்ந்துட்டாங்க. அப்படின்னும் பொழுது பெருவாரியான வாக்குகள் காமன் ஓட்ஸாக அது மாறிடுது. இப்போ இந்த வாக்குகள் எடுத்திங்கனாக்க வட தமிழகம், கொங்கு, சவுத், அது மட்டும் இல்லாமல் சென்னை சுற்றி அப்படின்னு எடுத்துப்போம். கேடிசிசி, அதாவது காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை, இது செங்கல்பட்டு, சவாலான மண்டல பகுதிகள், டெல்டா, இதெல்லாம் வந்து சவால். அதாவது கேடிசிசியும் டெல்டாவும் சவாலான இடங்கள் அதிமுகவுக்கு. கொங்கை பொறுத்த வரைக்கும் பாஜகவுடன் இருக்கின்ற காரணத்தினால அது வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வலிமையாகவே அது இருக்கு அப்படின்றத வலிமையாகவே அது இருக்குன்னு எடுக்கலாம். ஏற்கனவே அந்த ஸ்ட்ரைக் ரேட் தான் இருந்தது. இப்போ அதில் அவங்க கோட்டை விட்டு இருக்கின்ற 14 தொகுதிகள் இருக்கு பாருங்க, அதில் பாதி ஜெயிச்சா கூட அவங்க அந்த 7 மீதி தக்க வச்சா கூட அவங்க வந்து 50 கிராஸ் பண்ணிடுறாங்க.
ஓ, அங்க அந்த பெல்ட்ல மட்டுமே. பொங்கல. ம். அப்ப அந்த 50 கிராஸ் பண்ணும்பொழுது நீங்க வட தமிழ்நாடு அப்படின்னு எடுத்தீங்கன்னாக்க, இங்க வந்து கன்சாலிடேஷன் பாமகவும், அதிமுகவும் சேரும் பொழுது அந்த கன்சாலிடேஷன் தான் உங்களுக்கு கை குடுக்கும். அது எந்த அளவுக்கு கை குடுக்கும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 40 தொகுதிகளுக்கு மேல அவங்க வந்து எடுக்க முடியும்ன்ற ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. சோ அப்படிங்கும்போது இவங்க இதுவே 100 வந்துருது. இவங்க கால்குலேஷன்ல இதுதான் இல்லையா? நார்த் பிளஸ் சவுத்ல கொங்கு. பொறுத்தவரைக்கும் அவங்க வந்து என்னன்னா, பாஜக முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது. தினகரன் கடந்த முறை வந்து அவர் வந்து கிட்டத்தட்ட அவருடைய கூற்றுப்படி 23 தொகுதிகள்னு நம்ம சொல்றோம். பட் அவருடைய கூற்றுப்படி 60 தொகுதிகள்ல அவருடைய தாக்கம் இருந்திருக்கு அப்படின்றத அவர் சொல்றாரு. ஸோ அதுல வந்து பார்த்தீங்கன்னா, பெருவாரியாக அந்த கன்சாலிடேஷன் ஆவுது. இப்ப இணக்கமா செயல்பட ஆரம்பிச்சுட்டாங்க. அமமுகவுக்கும், அதிமுகவுக்கும் இருந்த அந்த டிஃபரன்சஸ் இருக்கு பாருங்க. அது வந்து ஒரே கட்சியிலிருந்து வரக்கூடியவர்கள் தான். அவங்க வந்து வேற வேற கொள்கை, கோட்பாடுகள், சித்தாந்தம்னு இருந்து அவங்க வந்து அப்படி இல்ல. அவங்க ஒரே கோட்பாடுன்னு இருந்தவர்கள் தான், ஒரு தாய் மக்களாக செயல்பட்டவர்கள் தான். அவங்களுக்குள்ள ஒரு பங்காளி சண்டை, அவங்க பிரிஞ்சு போறாங்க. பட் இப்போ அந்த உடனே அந்த இணக்கம் வர அது ஆரம்பிச்சுருச்சு. போன தடவ பிரதமர் வந்திருந்தப்ப அந்த மேடையில டிடிவி தினகரன் அவர்களுடைய பேச்சு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய அளவுல அத 2 கட்சிகளையும் ஒன்றிணைக்கிற மாரியான ஒரு பேச்சாக அதுக்கப்புறம் அந்த இருந்துச்சு பிரஸ் நம்ம பார்த்தோம். மீட்ல எடப்பாடி ஆமா, பழனிசாமி பக்கத்திலேயே வச்சு பேசினாரு. இது ரொம்ப பேசுனது. இணக்கமான ஒரு இத ஏற்படுத்திருச்சு. அண்ட் இப்போ ஒவ்வொரு பிரஸ் மீட்லயுமே, சாரி டு இன்டரப்ட், அது ஒவ்வொரு பிரஸ் மீட்லயுமே டிடிவி தினகரன் அவர்கள் பேசும்போது நம்ம அந்த வார்த்தையை நம்ம கவனிக்க முடியுது. ஒற்றுமையாக அப்படிங்கிற வார்த்தையை வந்து அவர் ஒரு தடவையும் பதிவு பண்றாரு. குழப்பம் கிடையாது. நம்மள பொறுத்தவரைக்கும் சவுத்லயும் பார்த்தீங்கன்னா, கணிசமான கடந்த முறை குறைந்த இதுதான் எடுக்க முடிஞ்சுச்சு. எண்ணிக்கையில தான் எடுக்க முடியும். இந்த முறை வந்து கணிசமான எண்ணிக்கைகள். அதாவது வந்து டபுள், ட்ரிபிள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னும்பொழுது, நம்ம 160ல 170 வரைக்கும் வந்து டச் பண்ணிடலாம் அப்படின்றது தான் நம்ம போடக்கூடிய கணக்கு. இப்போ அது மேலும் வலுப்பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் எங்க வருதுன்னா, எதிர்முகாமில் ஒற்றுமை இல்லை. ஓகே. எண்ணிக்கை இருக்கு. ஒற்றுமை இல்ல. பிளவுகள், பிணக்குகள், எத எத அவங்க எத ஆளுங்களே வச்சு அவங்க ஆளுங்களை தோக்கடிக்கிற பிரச்சனை. எதை வைத்து நம்ம முன்னாடி கொண்டு போறது? நீ வந்து ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும்ல. ஸ்டாலின் சிறந்த ஆட்சியை கொடுத்தார். இதற்காக நாங்கள் எல்லோரும் அவருக்கு வாக்களிக்கிறோம் அப்படின்னு சொல்வதற்கு கூட்டணி கட்சிகள் தயாராக இருக்கிறார்களா என்றால் இல்லை. சரியா? பிரேமலதா விஜயகாந்த் சொல்லுவாங்கன்னா, அவங்களால எப்படி சொல்ல முடியும்? 4 1/2 ஆண்டுகள் நீ ஒண்ணு பேசிட்டு இப்போ ஒண்ணு பேசுவியா? சரியா? அப்போ இங்க காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை இருக்கு பாருங்க. யோசிச்சு பாருங்க. 25 தொகுதிகள் வாங்கி 18ல ஜெயிக்கிறாங்க. எப்போ 2021ல. 21ல. சரியா? ஆனா 2011ல 63 வாங்கி 5ல தான் ஜெயிக்கிறாங்க. ஏன்? உறவு. கடைசி நேர சண்டைகள். சண்டை. திமுக வேற ஒர்க் பண்ண மாட்டான். வேணுமே காலி டாக்டிக்கல்ங்க. பண்ணுவாங்க. திமுக காரனை பொறுத்தவரைக்கும் ரொம்ப டாக்டிக்கலா வந்து வேலை செய்வான். இப்ப ஸ்டாலின் சொன்னாரு, உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. 2017 தேர்தல்ல ஆர்கே நகர் இடைத்தேர்தல்ல டிடிவி தினகரன் நின்னாரு. அதுக்கப்புறம் இங்க பார்த்தீங்கன்னாக்க இவங்க அவங்க அப்போ இருந்த அவைத்தலைவர் மதுசூதனன் நின்னாரு. அந்த சமயத்துல இவங்க நின்னாங்கன்னு நினைக்கிறேன். யாரோ இப்போ திமுக சார்பில் சிம்லா முத்துசோழனா யாரோ ஓகே. நின்னாங்க. ம். அந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா திமுக டெபாசிட் இழந்தது. ஸ்டாலின் சொல்லியிருப்பார் அவங்க கட்சி கூட்டத்தில், ஒரு தொகுதியில் பூத் பொறுப்பாளர்கள் கூட அந்த எண்ணிக்கையில் கூட வாக்குகள் விழல, உள்ள இருந்தவங்களே ஓட்டு போடல. அப்போ என்ன அர்த்தம்? திமுக காரன் தினகரனுக்கு போய் போட்டான். ஏன் போட்டான்? டாக்டிக்கலாக தினகரனுக்கு போட்டால் தினகரன் எம்எல்ஏ ஆனார்னா இந்த பிளவு அதிகமாக வரைக்கும் ஆட்சி கவிழும் ஓகே. அப்படின்ற எதிர்பார்ப்போட திமுக காரன் போட்டான். சரியா? பிளானிங்கோட தான் அவங்க ஒரு அப்போ தொகுதியிலுமே ஒர்க் பண்ணுவாங்க. அதே பிளானிங்கோட திமுக காரன் கவுக்க மாட்டானா காங்கிரஸை? பேச்சு அதிகமா இருக்கு. அடுத்த வாட்டி வந்து அவங்களெல்லாம் வந்து கம்மியா எந்த இடத்துல வரணும்னா வைக்கணும்னாலும் அவன் கண்டிப்பாக கவுப்பான். சரியா? அப்போ நீங்க இணக்கமே இல்லையே. அதே சொன்னது காங்கிரஸ்காரங்க சவுத்துல திமுக பண்ண மாட்டாங்களா? கண்டிப்பா பண்ணுவான். சரியா? என்னதான் இவரு விஜய் வசந்த் மாதிரியான ஆட்கள்லாம் வந்து திமுக அலக்கிகளாக மாறிவிட்டாலும் கூட கீழே இருக்கிறவன் வேலை செய்யணும்ல. அவன் அவன் சுத்தமா பிடிக்கல. அருவருப்பா. இன்னைக்கு அவங்களுக்கு முதல் எதிரி திமுகவா தான் அவன் இருக்கு. அவன் இன்னும் சொல்ல போனா ஒருபடி மேல போய் சொல்றேன் நான். காங்கிரஸ்காரர்கள் உள்ளபடியே இங்கே உட்காந்துக்கிட்டே விஜய்க்கு ஆதரவா செயல்பட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் கிடையாது. சரியா? கண்டிப்பா. ஏன்னா மனதளவுல நாஞ்சில் சம்பத் சொன்னது கரெக்ட் தான். காதல். மனதளவுல அவர்கள் தாவேக்காவை நேசிக்க துவங்கி விட்டார். திமுகவுக்கு வாக்கப்பட்டிருக்காங்க. அவ்வளவுதான். சரியா? ஆனா அங்க திருமணம் கடந்த உறவுன்னு சொல்லுவாங்க இல்லையா திமுக காரங்க, பெருமையா சொல்லுவாங்க இல்லையா? இப்ப உண்மையிலேயே திருமணம் கடந்த உறவு தான் அங்க நடந்துகிட்டு இருக்கு. சரியா? காங்கிரஸ். காங்கிரஸ் விரும்பல. இப்ப விருப்பமில்லாத ஒன்றத்தை நீ வச்சுக்கிட்டு நீ எவ்வளவு நாளைக்கு கும்மி அடிப்ப? வெறுமை சிறுபான்மை மக்களை ஏமாற்றுவதற்காக காங்கிரஸை பக்கத்தில் வைத்துக் கொண்டிருக்கிறது திமுக. தவிர்த்து வேறு எந்த காரணமும் கிடையாது காங்கிரஸ் திமுகவுடன் பயணிப்பது. சோ இதெல்லாம் இவங்கள பலவீனப்படுத்தக்கூடிய ஃபேக்டர்ஸ். நம்ம நல்லா புரிஞ்சுக்க முடியுது. இப்போ இன்னொன்னு அப்படியே இந்த பக்கம் எடுத்துக்கோங்க, எல்லாமே பிளஸ். இல்ல, இந்த ஏரியால எனக்கு இன்னும் ஒரு क्वेश्चन மட்டும் இருக்கு. இப்ப தேனிக்கு ஒருத்தர் போயிருக்காரு.
நம்பால் ஒருத்தர் போயிருக்காரு அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா அங்க ஏற்கனவே இருந்த தேனிக்காரங்க இருப்பாங்கல்ல, தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள் இருந்து இல்லைங்க, இவங்கெல்லாம். நான் அதுல வேறுபடுறேன். அது எப்படி நான் இருக்கும்? அதுல வேறுபடுறேன். ம். நான் ஏன் வேறுபடுறேன் அதுல அப்படின்னா, நீங்க திமுகவுக்கு சென்ற அதிமுகவுடைய ஓகே. நபர்கள் எல்லாம் பாருங்க. சேகர் பாபுவா இருக்கட்டும், KKSSRஆ இருக்கட்டும், ஏவா வேலுவா இருக்கட்டும், சரியா? ரகுபதியா இருக்கட்டும். இவங்க எல்லாருமே வந்து திமுகல அசிமிலேட் ஆயிருக்காங்க. திமுக அத அப்படி பார்க்காது. ஸோ அந்த இடத்துல நான் உங்ககிட்ட இருந்து வேறுபடுறேன் நானு. தேனியில வந்து அ திமுககாரனுக்கு மனக்குமுறல் இருந்தாலும் கூட, ஜெயிக்க வச்சிருவாங்க. ஓபிஎஸ் வந்தா நமக்கு பலம்னு அவன் நெனைப்பான். ஓகே. சரியா? ஆனா அத நான் அப்படி பார்க்கல. ஓகே. பட் நீங்க ஓபிஎஸ்ஸை வைத்து நீ தொகுதிக்கு 500 ஓட்டு கூட நீ வந்து சேர்க்க முடியாது சவுத்த பொறுத்தவரைக்கும். தினகரன் அப்படி நம்ம கொண்டு போக முடியாது. அப்படி பார்க்க முடியாது. சரியா? ஏன்னா, நீங்க விரும்பியோ, விரும்பலையோ, ஓபிஎஸ்க்கும் தினகரனுக்குமான டிஃபரன்ஸ் என்ன வருது அப்படின்னா, அவர் ஒரு கட்சியை நடத்தினார். சரிப்பா, என்ன தூக்கி வெளில போட்டீங்க. நான் அம்மா பேர்ல ஒரு கட்சி ஆரம்பிக்கிறேன். அமமுக. சரி, அவர் மேல பாஜகவுக்கு மரியாதை வருவதற்கான காரணம் அதான். தினகரனை கூட்டணிக்குள் இழுக்க வேண்டும் என்பதற்கு பாஜக காண்பித்த முனைப்பு. சரியா? அதற்கு அதிமுக கொடுத்த இசைவு. அதை வந்து ஓபிஎஸ்ல காமிக்கல. ஏன் காமிக்கலன்னா, தினகரன் தன்னை நிரூபிக்க வேண்டும். அது எவ்வளவு % வேணா இருக்கட்டும். 4%, 3%, 1.5%, 1%. பட் தனக்கென்று ஒரு தனி கட்சி ஆரம்பித்து துணிந்து இறங்கினார். அவர் துணிந்து இறங்கி மாநிலம் முழுவதும் சுற்றி சுழன்று அவர் வந்து தன்னை நிலைநாட்டிக் கொள்ள வேண்டும். ஏதோ ஒரு %. ஓகே. சரியா? அது மரியாதை கொடுப்பான். ஓகே. சரியா? ஆனா ஓபிஎஸ் அப்படி பண்ணலையே. நீ திரும்ப திரும்ப வந்து நான் அமித்ஷாட்ட போய் கையெடுத்து கும்பிட்டேன். நீ கையெடுத்து கும்பிட்டா அவங்களும் கும்பிட்டு அனுப்பி வைப்பாங்க. அவ்வளவுதான் பண்ணுவாங்க. வேற என்ன பண்ணுவாங்க? சரி, அவரை பத்தி நிறைய பேசியாச்சு. சரியா? இந்த பிளஸ் எல்லாம் சொன்னீங்கல்ல அது. அதான் சொல்றேன். அதனால நீங்க வந்து அங்க வேணா எடுத்துக்கலாம். திமுகல வேணா அவங்க எடுத்து வச்சுப்பாங்க. பட் நீ மத்த இடங்கள்ல வந்து உங்களுக்கு அதனால வந்து வாக்குகள் ஆட் ஆக போதான்னா இல்ல. அந்த ஒரு தொகுதி 2 தொகுதி. மாறாக ஐயோ இவன் வந்தா நமக்கு பிரச்சனை ஆயிடுமோன்னு ஒரு பயத்திலே இருந்திருப்பாங்கல்ல. இப்ப எல்லாருக்கும் வந்து அது ரிலீவ் ஆயிடுச்சு. அப்பா இது முடிஞ்சிச்சுப்பா. இப்ப சிவிஎஸ் அண்ணன் சொன்னார்ல, எங்களுக்கு பிடித்த பிழை ஒழிந்தது அப்படின்னா, இந்த பிழை ஒழிஞ்சிருச்சு. இனிமேல் கோர்ட்டு கேஸ் கிடையாது, பிரச்சனை கிடையாது. எதுவும் நீ பாட்டுக்கு போக வேண்டியது தான். இனிமேல் எந்த தடைகளும் கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா, சேகர் ஒரத்தநாட்டில் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. சரியா? எடப்பாடி பழனிசாமி அவர்களே சொன்னதாக எனக்கு தகவல். என்னன்னா, இவரை உள்ள சேர்த்து வைத்திலிங்கத்தை உள்ள சேர்த்துட்டா. வைத்திலிங்கத்தை உள்ள சேர்த்துனா பவர்ஃபுல் தான். ஆனா நமக்காக நின்னது யார்? ஓகே. இந்த 4.5 வருஷம் என்னுடைய கஷ்ட காலத்துல என் கூட நின்னது யாரு? சேகர் தானே. நான் அதை எப்படி விட்டு கொடுக்க முடியும்? அதனால நான் வந்து அதுக்கு தயாராகி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த மாதிரி ஒருத்தர் போனா இன்னொருத்தர் வந்து ஃபில் பண்றதுக்கு ஆளுங்க ரெடியா இருக்காங்க. யாரா வேணா இருக்கட்டும். கோபிச்செட்டிப்பாளையத்தில் எடுத்துக்கோங்க. இதே செங்கோட்டையனுடைய அக்காள் மகனோ யாரோ ஒருத்தர் அவங்க ஃபில் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. மற்றவங்க ரெடியாக இருக்காங்க ஃபில் பண்ணுறதுக்கு. சரியா? அப்போது இங்கே வந்து அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவாக அணுகி இருக்காங்க எல்லாத்தையுமே. திமுகவை பொறுத்த வரைக்கும் வெறும் மீடியாவை வைத்து கொண்டு உருட்டி கொண்டிருக்கிறார். எல்லாரையும் சேர்த்துக்கிற ஓகே. அது அவர் என்ன மாதிரியான ஒரு மெசேஜை கொண்டு போக பார்க்குறாரு ஸ்டாலின்னா, பாருங்க நான் எல்லாரையும் அரவணைத்து எடுத்து செல்கிறேன் அப்படின்ட்டு. நீ அரவணைத்து எடுத்து செல்றப்ப பட் எப்படி நீ பிரித்து கொடுக்க போற? அதுலயும் அவர் சாதிச்சிருவாருன்ற மாதிரி சொல்றாங்க இல்லையா? எப்படி நீ முடியல எதுக்கு திணறிட்டு இருக்கீங்க? இப்போ காங்கிரஸோட திணறிட்டு தானே இருக்காரு. அப்போ நீ அதை முடிச்சு இதையெல்லாம் ஒன்றா எடுத்துகிட்டு வந்து நீ போகும்பொழுது தேர்தல் அப்படின்னு நீ போகும்பொழுது இது எங்கேருந்து ஒர்க் அவுட் ஆகும்? ஆனால் இங்கே கொஹசிவாக இருக்கே. பாதி வேலையை இவங்க முடிச்சிருப்பாங்க ஆல்ரெடி. இதை தவிர்த்து இவர்களுக்கு மிகப்பெரிய பலமாக இருக்க போகுது. இந்த கூட்டணி பலமெல்லாம் தவிர்த்து மிகப்பெரிய பலமாக இருக்க போகுது மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு. ஆன்டி இன்கம்பன்சி. இந்த ஆன்டி இன்கம்பன்சி அப்படின்றத எப்படி வந்து ஒருமுகமாக இவர்கள் எடுத்து போக போகிறார்கள்? ஏன்னா இதை பிரித்துக் கொள்வதற்கு இன்னும் 2 பேர் ரெடியா இருக்காங்க. ஒரு பக்கம் வந்து விஜயுடைய கட்சி இருக்கிறது, இன்னொரு பக்கம் சீமானுடைய கட்சி இருக்கிறது என்கிற பொழுது இதுல தேசிய ஜனநாயக கூட்டணியை அதிமுக தலைமையிலான அந்த கூட்டணியை எடப்பாடி பழனிசாமியை நான் தேர்வு செய்ய வேண்டிய அவசியம் என்ன அப்படின்றத அழுத்தி கொண்டு போய் சொல்வதற்கான அவசியம் அதிகம் இருக்கிறது. அதற்கான வாய்ப்புகள் இப்ப அதிகம் இருக்கு. ஏன்னா இந்த கட்சிக்கு கட்டமைப்பு இருக்கு. புரியுது. அப்ப அந்த கட்டமைப்பு தான் இதை கொண்டு போய் சேர்க்கும். ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு தளபதி இருக்கிறார்கள். இதில் கொங்கு மண்டலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே வந்து இவர் இருக்கார், தங்கமணி இருக்கார், வேலுமணி இருக்கார், இந்த மாதிரி தலைவர்கள்லாம் இருக்காங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலாளர். பட் அவருக்குன்னு ஒரு ஏரியாஸ்லாம் இருக்கு. கண்டிப்பா. அதே மாதிரி இந்த பக்கம் எடுத்தீங்கன்னா குமரகுரு அண்ணா இருக்கார், சிவிஎஸ் இருக்கார்,
இவர் பேர் என்ன, நம்ம எம்சி சம்பத் இருக்காரு. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் சவுத் எடுத்திங்கனாக்கா அங்கே செல்லூர் ராஜு இருக்காரு, உதயகுமார் இருக்காரு, இவர் பேர் என்ன, ராஜன் செல்லப்பா இருக்காரு. இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் அந்தந்த தளபதிகள் இருக்காங்க. அந்த பக்கம் கரூர், புதுக்கோட்டையெல்லாம் எடுத்திங்கன்னா 2 விஜயபாஸ்கர் ஆமா, இருக்காங்க. ஆமா. இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் இருக்காங்க. அப்போ இவங்க எல்லாரும் களத்தில் இறங்குவாங்களா? ஜெயக்குமார் அண்ணா இருக்காரு சென்னையில். 1,87,000 ஓட்டர் இருக்கிறாங்கன்னா அத்தனை பேருக்கு நான் ஒரு நான் போய் பார்ப்பேன், நான் பண்ணுவேன்னு ஒரு இதுவாக ஆக்டிவாக சொல்கிறாரு இல்லையா? ஸோ அந்த மாதிரி எல்லாரும் இறங்கி அவங்க வேலை செய்யும் பொழுது கண்டிப்பாக இது வந்து மிகப்பெரிய அளவில் அண்ட் இருக்கவே இருக்குது. மந்திரச்சொல் இரட்டையிலை. வேற என்ன வேணும்? ஸோ 100% கான்ஃபிடன்ஸ் தான் உங்க கேம்ப் பொறுத்த வரைக்கும். நம்ம நம்பி இருக்கிறது யாரை? மக்களை. அதனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் சி தேர்தல் அப்படின்னு வரும்பொழுது மக்கள் தான். மக்கள் தான் இறுதி எஜமானர்கள். சரியா? அந்த மக்களுடைய நம்பிக்கையை பெற்று விட்டாலே போதும். வேற மிச்சதெல்லாம் நீ மீடியா வச்சு என்ன வேணாலும் உருட்டு, சோஷியல் மீடியாவில் என்ன வேணாலும் உருட்டு, நீ என்ன வேணாலும் பண்ணிக்க. தேர்தல் என்று வரும்பொழுது அது களத்தில் நம்ம என்ன அப்படின்றது தான். அதிமுக களத்தில் இறங்கி விட்டது. தோழமை கட்சிகளும் களத்தில் இறங்கி விட்டார்கள். அவர்களுக்குள்ள ஒரு இணக்கமான போக்கு. இது நான் நேரடியாக பார்க்குறேன். நான் களத்தில் போய் நேரடியாக பார்க்குறேன். சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி போயிருந்தபோது பார்க்குற பாஜக தொண்டர்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து அதிமுகவோட அவ்வளோ இணக்கமாக அவங்க வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இப்படி ஒவ்வொரு தொகுதியும் நம்மளால் சொல்ல முடியும். விருகம்பாக்கம் தொகுதி இங்கே சொல்ல முடியும். இந்த மாதிரி நான் சொல்லிகிட்டே போகலாம். அப்போது என்னென்னா இந்த இணக்கமான ஒரு செயல்பாட்டுடன் இந்த அரசாங்கத்துடைய அவலத்தை எல்லாம் மக்கள்கிட்ட தெளிவாக எடுத்து சொல்லும் பொழுது, அது மட்டும் இல்லாமல் நம்பகத்தன்மை வாய்ந்த ஒரு தலைமை வாக்குறுதிகளை கொடுக்கும் பொழுது அதற்கு இருக்கக்கூடிய முக்கியத்துவம் அப்படின்றது இருக்கு இல்லையா? இதெல்லாம் சேர்ந்து நமக்கு அட்வான்டேஜ் தான். ஓகே, மக்கள் என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த நிகழ்வுகள்லாம் முடிஞ்சு அடுத்த சந்திப்பில் நம்ம அடுத்த டெவலப்மெண்ட்ஸ் பற்றிலாம் பேசுவோம். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துட்டதுக்கு ரொம்ப நன்றி பிரதர்.